ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2026 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட் டேட்ஸ் வந்து பார்க்கலாம். நடுவில் எலெக்ஷன் வேறு வரனால அதை பற்றியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன டேட்ஸில் தான் வந்திருக்கு, ப்ரிடிக்ட் பண்ண டேட், அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏப்ரல் மே 2026 எக்ஸாமினேஷன் போட்டு ஸோ பிஇ பிடெக் பிஆருக்கு எம்இ எம்டெக் எம்ஆருக்கு எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸு எம்பிஏ எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இது பொருந்தும். ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்க ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து கொடுத்துட்டாங்க ஸ்லாட் வைஸாக. ஃபர்ஸ்ட் ஸ்லாட் பொறுத்த வரைக்கும் 25 ஏப்ரல்லேருந்து 27 ஏப்ரல், அதே மாதிரி ஸ்லாட் 2 பொறுத்த வரைக்கும் 28 ஏப்ரல்லேருந்து 30 ஏப்ரல் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது. அப்படியே நான் வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண டேட், அதாவது வந்து இது ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே கொடுத்துருப்பேன். ஸோ எக்ஸ்பெக்டட் ஆஃப்டர் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இது வந்து மார்ச் மந்த்தே வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி அந்த எக்ஸ்பெக்டட் டேட் தான் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட் பார்க்குறப்போ அந்த 1 வீக் முன்னாடி வந்து வர மாதிரி இருக்கும். ஸோ லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆல்ரெடி உங்கள் அகாடமிஷனில் மென்ஷன் பண்ண மாதிரி தான். ஸோ 30 ஏப்ரல். கீழே கொடுத்துருக்க வந்து தீசிஸ் சப்மிஷன் வந்து பிஆர் அண்ட் எம்ஆர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், அதுபோல் வந்து ப்ராஜெக்ட் ஒரு சப்மிஷன் லாஸ்ட் டேட் வந்து எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 30 மே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எம்இ எம்டெக் எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ப்ராஜெக்ட் ஒர்க்கோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சப்மிஷன் பண்ணுறது வந்து 29 ஜூன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக வந்து ப்ராஜெக்ட் வைஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பிஆருக்கு எம்ஆர்க் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 3 and 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே வந்து ப்ராஜெக்ட் வைஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸோ எம்இ எம்டெக் எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸோ 2 ஜூலை and 3 ஜூலை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நடுவில் எலெக்ஷன் வருது, எங்கள் காலேஜில் எலெக்ஷன் பூத் இருக்குது, அந்த மாதிரி எலெக்ஷன் ஓட் கவுண்டிங் சென்டராக இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா யூஜி அண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்குமே உங்கள் காலேஜோட அந்த கன்வீனியன்ட் டேட், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு விருப்பப்பட்ட தேதியில் அந்த இது வந்து வச்சுக்கலாம் ப்ராக்டிக்கலாக. அதுவுமே வந்து தியரி எக்ஸாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் கூட கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து உங்களோட ஜோனல் ஆஃபீஸில் வந்து அவங்க அப்ரூவல் வாங்கியிருக்கணும். ஸோ அப்படிங்கிறப்போ மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு சப்போஸ் உங்கள் காலேஜில் எப்படி நடக்குன்னா மேபி உங்களுக்கு இந்த செமஸ்டர் முடிஞ்சதுக்கப்புறம் தியரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா 23 உங்களுக்கு ஏப்ரல் அப்படிங்கிறப்போ எலெக்ஷன் அப்படின்னா அது செகண்ட் ஸ்லாட்டில் புக் பண்ணாங்கன்னா கூட உங்களுக்கு இந்த டேட்டில் கம்ப்ளீட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ வரலாம் பார்த்தீங்க அப்படின்னா இதான் அந்த ப்ராக்டிக்கல் ஷெடியூல். ஸோ ஓரளவு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங்கில் டைம் டேபிளும் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.